வணக்கம். எப்பொருள்? பேசுறது கேக்குதுங்களா? ஹலோ. ஹலோ. வணக்கம், வணக்கம். சொல்லுங்க ஐயா. ஆ வணக்கம், வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா என்ன? ஆ, கேக்குது, கேக்குது. அ. ஹலோ. வணக்கம். நான் பேசுறது கேக்குதுங்களா? கேக்குது ஐயா, கேக்குது. விட்டு விட்டு போய் கேட்கற மாரி இருக்கு. இல்ல கேக்குது ஐயா, கேக்குது. சரி. ஆ டார்வினுடைய பரிணாம சித்தம் ஒரு 5 நிமிஷம் பேசுவோம். அப்புறம் மறுபடியும் காலை 7:30 மணிக்கு 7:30 மணிக்கு பேசலாம். பரிணாம சித்தாந்தம் பரிணாம சித்தாந்தம் அது எந்த விதமாக எதிர்காலத்தில் வளர்ச்சி அடையும்? நம்ம பரிணாமத்தினுடைய உச்சகட்டத்துல தான் நாம் இருக்கிறோம். பல கோடி ஆண்டுகளாக நாம் ஒற்றை செல் உயிரினத்திலிருந்து தோன்றி, படிப்படியாக அறிவு வளர்ச்சி அடைந்து, பிறகு படிப்படியாக எல்லா பழக்கத்தையும் விட்டொழித்து, எல்லா பழக்கம்னா எல்லாமே. அது என்னென்ன இருக்கோ, மனம் சம்பந்தமான பழக்கம், உடல் சம்பந்தமான பழக்கம், இயற்கையோடு தொடர்பு வைத்துக் கொள்கின்ற பழக்கம். இந்த பழக்கம் ஒவ்வொன்னும் மாறுபடும். அப்ப இயற்கையின் நோக்கம் தான் என்ன? அது எதிர்காலத்துல எப்படி வளர்ச்சி அடையும்? அதுதான் யோக முறைன்னு பேர். இந்த யோகம் என்பது பல ஆயிரம் ஆண்டுகளாக இருந்து வருகின்ற ஒரு இயற்கை நெறி. அதுக்கு தான் யோகம்னு பேர் வச்சாங்க. யோகம்னா வளர்ச்சின்னு அர்த்தம். யோகம்னா மேன்மைன்னு அர்த்தம். யோகம்னா நல்லதுன்னு பேரு. அப்படி இருக்கிறப்ப எதிர்காலத்துல எப்படி வளர்ச்சி அடையும்? அதுதான் அந்த ஒரு 7 விஷயம் இருக்கு. சொல்லி நான் நிறைவு செய்யலாம். முதல் பாடம். பரிணாம சித்தாந்தத்தின்படி உயிர்கள் எப்படி வளர்ச்சி அடையும்? முதல்ல தோன்றிய உயிர் வந்து ஒற்றை செல். ஒற்றை செல், சிங்கிள் செல். சிங்கிள் செல் பாக்டீரியா, சிங்கிள் செல் ஆர்கானிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது ஒரு செல் உயிரினங்கள். அது தாவரங்கள். ஒரு செல் உயிரினங்கள் தாவரங்கள். அதனுடைய செயல்பாடு, அதனுடைய அறிவு நிலை, அதனுடைய வளர்ச்சி நிலை தொடுதல் தான். தொடுகின்ற அறிவு மட்டும் உண்டு. அதனுடைய இனப்பெருக்க வேகம் வேகமா இருக்கும். தகுந்த நேரத்தில் தானாகவே லட்சக்கணக்கில பிரிஞ்சுக்கும். செயற்கையா பிரியணும்னு அவசியம் இல்ல. அது இயற்கையாகவே பிரியுது. அதுதான் தானாகவே பிரிகின்ற அந்த அது அணுக்கரு நலிந்த விசைன்னு சொல்லுவாங்க. பீட்டா டிகே. தானாகவே அது தானாகவே சிதையுது. தானாகவே பிரியுது. அதனால வளர்ச்சி தான் ஏற்படும். இதுதான் பீட்டா டிகேன்னு சொல்றாங்க. செயற்கையா பிரிச்சா அணுவை பிரித்தல்னு பேரு. அது தானாக அணு பிரிக்கிறது. அப்ப அது இயற்கையாகவே கோடிக்கணக்கில் ஆண்டுகளாகவே நடந்துகிட்டு இருக்குது. நம்ம தான் செயற்கையா பிரிச்சு பல்வேறு வகையான தொந்தரவு பண்றோம். 2வது நிலை புழுக்கள். அந்த 2வது நிலை அதிலிருந்து கோடிக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு புழு தோன்றுகிறது. இதெல்லாம் இயற்கையா நடக்குது. தொடுதல் அதுக்கு 2 அறிவு இருக்கு. தொடுதல், நகர்தல். அதனுடைய இனப்பெருக்க வேகம் குறைந்து விடுகிறது. 2வது நிலை வர்றப்ப இனப்பெருக்க வேகம் குறைந்து, அறிவு நிலையில மேலோங்குகிறது. 2வது படியாக போகுது. 3வது வந்து பல வகை பூச்சிகள். பல வகை பூச்சிகள் தான் 3வது படிநிலை. அது அறிவு நிலை பார்த்தா தொடுதல், நகர்தல், காணுதல் 3 அறிவை பெறுகிறது. இனப்பெருக்க வேகம் குறைகிறது. இதுல முக்கியமான முக்கியமான ஒரு அம்சம் என்னன்னு கேட்டீங்கன்னா, முக்கியமான ஒரு சொல்லக்கூடியது, இந்த இனப்பெருக்க வேகம் குறையும் பொழுது, அறிவு நிலையில் மேலோங்குகிறது. இனப்பெருக்க வேகம் குறைகிறது. அறிவு நிலையில் மேலோங்குகிறது. இது ரொம்ப முக்கியமானது. 4வது பல பலவிதமான ஊர்வன, பாம்புகள் முதலியன. இந்த மாரி 4வது நிலை வருது. அதுக்கு தொடுதல், நகர்தல், காணுதல், நுகர்தல். தொடுகின்ற அறிவு இருக்கும், நகர்கின்ற அறிவு இருக்கும், காணுகின்ற அறிவு இருக்கும், முகர்ந்து பார்த்து வாசனை அறிதல் இந்த மாரி இருக்கும். அதனுடைய இனப்பெருக்க வேகம் குறையும். அப்ப தொடர்ந்து இனப்பெருக்க வேகம் குறைஞ்சிட்டு வருது. தொடர்ந்து அறிவு நிலையில் மேலோங்கி வருகிறது. இதுதான் இயற்கையின் ரகசியம். அடுத்தது 5வது பறவைகள், மிருகங்கள், பாலூட்டிகள். மிருகங்கள் வருது, விலங்குகள் வருது, பறவைகள் வருது, பாலூட்டிகள் வருது. நாம் பாலூட்டி வகையை சார்ந்தவங்க மனிதன். தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்ந்து பார்த்தல், வாய் ருசி. இந்த 5 அறிவு வருது.
5 அறிவு வருகிறது. ஒரு தடவையில் சில குட்டிகள். ஆரம்பத்தில பல கோடி ஆண்டுக்கு முன்னாடி லட்சக்கணக்காக செல் பிரிந்து கொண்டிருந்தது. அப்ப 5ஆம் நிலை வர்றப்ப 4 குட்டி, 3 குட்டி, ஆடு, நாய், பன்றி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, இனப்பெருக்க வேகம் குறைந்து அறிவு நிலை மேலோங்குகிறது. அப்ப அறிவு வளர, 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 வளர அங்க இனப்பெருக்கம் தானாகவே குறைந்துவிடும். இதுதான் இயற்கை. இதெல்லாம் கூர்ந்து கவனிக்காதனால தான் நம்ம ஏற்பட்ட சாபக்கேடு. அடுத்தது இதுக்கப்புறம் 6வது மனிதன் தோன்றுகிறான். இதிலிருந்து அந்த குரங்கு, வாலில்லா குரங்கிலிருந்து மனிதன் மாறி, நின்று நிமிர்ந்து சிந்திக்கின்ற அளவை பெறுகின்றான். சிந்திக்கின்ற அறிவு பெறுகின்றான். அப்ப அவனுக்கு கூடுதலாக ஒரு அறிவு வருகிறது. வாய் ருசி தாண்டி, அதாவது பகுத்தறிதல். தொடுதல், நகர்தல், காணுதல், முகர்தல், வாய் ருசி, பகுத்தறிதல். அப்ப 5ஆம் அறிவு வாய் ருசி. நம்ம விலங்கிலேயே நின்னுதான் நாசமா போயிட்டோம். ஆ. ஒரு தடவையில் ஒரே குட்டி. ஒரு தடவையில ஒரு குட்டி போடுற அளவுக்கு சுருங்கி விட்டோம். ஆரம்பத்தில பல லட்சம் குட்டி போட்டுட்டு இருந்த அதே மனிதன் தான், அந்த பாக்டீரியாக இருந்தவன் தான், கிருமியாக இருந்தவன் தான், கடைசியில 6 அறிவு பெற்ற மனிதனாக மாறுகிறான். அதான் பகுத்தறிவு. அப்ப அவனுக்கு இனப்பெருக்க வேகம் குறைந்து விடுகிறது. ஒரு தடவையில் ஒரு குட்டி என்ற அளவுக்கு இனப்பெருக்க வேகம் நடக்கிறது. அடுத்தது ரொம்ப முக்கியமானது 7வது. மனிதன் யோகியாக மாறுகிறான். அந்த யோகின்னா வேற ஒண்ணும் இல்ல. அவன் தான் மனிதன்னு அர்த்தம். பகுத்தறிவு இருக்கிறப்ப மனிதன் கிடையாது. அவன் 7ஆம் நிலை நோக்கி செல்ல வேண்டும் என்பதற்காக இருக்க அவனுக்கு மனம் என்ற பக்குவத்தை கொடுத்தது. இந்த மனப்பக்குவம் தான் சொல்றாங்க. அந்த மனப்பக்குவம் தான் மனிதன் யோகி. அப்ப எல்லாரும் என்னவா இருக்கிறான்? 5 அறிவா இருக்கிறான் பிறக்கிறப்போ. அதுக்கப்புறம் 6ஆம் அறிவு வளர்கிறது. அதுக்கப்புறம் மன வளர்ச்சி அடைகிறது. அப்ப அவன் 7ஆம் நிலை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறான். ஆனால் நம்ம இருக்கிற உணவு பழக்கம், சாதாரண உணவுகள் இவனை 5ஆம் நிலையில் வைத்துக்கொண்டு உணவுக்கு அடிமையாகி, வாய் ருசிக்கு அடிமையாகி, நோய்க்கு அடிமையாக சாக வேண்டிய கட்டாயம் ஏற்படுகிறது. அப்ப நாம என்ன பண்றோம்? பகுத்தறிவை நாம் என்ன வாய் ருசியை கடந்து பகுத்தறிவை தாண்டி மனதின் மூலமாக ஒன்றிணைந்து நாம் அந்த 7ஆம் நிலையிலிருந்து மறுபடியும் 8ஆம் நிலைக்கு செல்ல வேண்டும். இப்ப நாம் இருக்கிறது 7ஆம் நிலை இப்போ. ஆனால் பயன்படுத்துவது 5ஆம் நிலை. அதனால தான் மானங்கெட்ட பழக்கங்கிறோம். மனிதன் யோகியாக மாறுகின்றான். அவனுக்கு கூடுதலாக 7ஆம் நிலை ஒண்ணு கிடைக்குது. அது தொடுகின்ற அறிவு, நகர்கின்ற அறிவு, காணுகின்ற அறிவு, முகர்ந்து பார்க்கின்ற அறிவு, வாய் ருசி என்கின்ற அறிவு, பகுத்தறிவு என்ற அறிவு. அடுத்தது அண்டவெளியோடு அவை எதோடு எங்கிருந்து வந்தான்? அண்டத்திலிருந்து வந்தான். அண்டம் தான் பிண்டம், பிண்டம் தான் நண்பம். அந்த அணுக்களால் ஆனவன். அந்த அணுக்களுக்கு செய்தி தானாகவே எல்லா அணுக்களுமே உலகமெங்கும் இருக்கிற அணுக்கள் இயற்கையில உண்டானது. அந்த அணுக்களுக்கு தானாகவே சேரும், தானாகவே ஒட்டும், தானாகவே உந்தித் தள்ளும், தானாகவே எதிர்த்து நிற்கும். தானாக பிளஸ் இருக்கும், தானாக மைனஸ் இருக்கும். அதுக்கு தான் பாராமேக்னெட்ன்னு சொல்லுவாங்க. பாராமேக்னெட் உந்தித் தள்ளும், டயாமேக்னெட் விலகிச் செல்லும். இதெல்லாம் நம்ம பாடத்துல படிச்சது தான். அவனுக்கு என்ன சிறப்புன்னு கேட்டீங்கன்னா, இனப்பெருக்கம் செய்வான். எப்போ இனப்பெருக்கம் செய்வான்? அவனுக்கு யோக நிலை வந்துட்டாவே, அவன் தானா இனப்பெருக்கம் செய்ற தகுதியோடு தான் இருப்பான். எப்படி ஒரு பழம் பழுத்து கீழ விழுகுதுன்னா, அது இனப்பெருக்க தகுதியோடு தான் விடைபெறுகிறது. அதேமாரி நாம இனப்பெருக்கம் செய்வதோடு, தானும் நிலைத்து வாழ்ந்து, தன் சந்ததியும் நிலைத்து வாழ்கிற நிலைக்கு இயற்கை அவனை கூட்டிச் செல்லும். இது இயற்கையா நடக்கிற முறையே தவிர, தனியா யோகம், தனியா யோகி அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. இயற்கையாவே இருக்குது. அந்த இடையில இருக்கிற அந்த வாய் ருசி, இடையில இருக்கிற பகுத்தறிவை பயன்படுத்திட்டு, ஒட்டுக்குடல் மாரி தேவையில்லாத அந்த வயிற்றுக்கு வேலை கொடுக்காம சுத்தப்படுத்திட்டே வந்தீங்கன்னா, நீங்க என்னவா மாறிடுவீங்க? அது தானாகவே 7ஆம் நிலைக்கு போயிருவீங்க. இதுதான் இயற்கை. இது யாரும் சொல்லி தரணுங்கிற அவசியம் இல்ல. இத ஒழுங்குபடுத்திக் கொடுக்க வேண்டிய வேலை ஆசிரியர் வேலை. உலகின் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகளில் மிகவும் முக்கியமான ஒன்று, டார்வின் என்ற விஞ்ஞானி கண்டுபிடித்து விளக்கம் அளித்த பரிணாம சித்தாந்தமாகும். உலகில் உலகில் உயிர் பல கோடி வருடங்களுக்கு முன்பாக பாருங்க இதான் முக்கியம். உலகில் உயிர் பல கோடி வருடங்களுக்கு முன்பாக ஓரறிவுடன் கூடிய ஒரு செல் தாவரமாக நாம் எங்க தாவரம் தான் நம்ம தாவரமா தான் பிறந்தோம். அதான் விஷயமே. தாவரமாக தோன்றி பிறகு பரிணாம வளர்ச்சியின் காரணமாக இன்று 6 அறிவுடைய மனிதனாக வளர்ச்சி அடைந்திருப்பதை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி அதிலிருந்து தொடங்குகிறேன். இதுதாங்க. மற்றதெல்லாம் நீங்க கூடுதலா படிங்க. இன்னைக்கு என்ன பண்றீங்க? இன்னைக்கு என்ன பயிற்சி? எப்படி
நீர்ப்பயிற்சி தொடங்க போறீங்களா? இல்ல காலையில அச்சு வெல்லம் தொடங்குறீங்களா? இன்னைக்கு கிட்டத்தட்ட நீங்க 4, 5, 6 நாள் ஆயிப்போச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 நாள் ஆயிடுச்சு நீங்க பயிற்சிக்கு வந்து. அப்ப கொஞ்சம் கொஞ்சம் மாற்றம் நடக்குது. இந்த உடல் கழிவுகள் எப்படி போகுது? ஆ, உடல் நல்லா இருக்கு ஐயா. ம். ஆ, ஹலோ. ஆ, ஆ, நேத்து முருங்கீரை காலையில சாப்பிட்டேன். நல்லது. அப்புறம் வந்து மதியானம் கொஞ்சம் வெளியில இருந்தனால கொஞ்சம் கொஞ்சம் சாதமும், ஆ, கோசு பொரியல் ஆ, கோசு பொரியல் சாப்பிட்டேன். ஆ, அ அதோட இரவு இரவு கொஞ்சோண்டு கோதுமை உப்புமா சாப்பிட்டேன். ஆ, ஒரு 6, 7 மணி நேரம் இடைவெளியில ஆ, கோதுமை கோதுமை உப்புமா சாப்பிட்டேன். ஆ, அவ்வளோதான் ஐயா. ம். இன்னைக்கு என்ன ம். பண்றீங்கன்னா, அ ம். இன்னைக்கு முடிந்த அளவுக்கு ஆ ஒரு வேளைக்கு வந்துருங்க. இன்னைக்கு முடிந்த அளவுக்கு ஒரு வேளைக்கு வந்துருங்க. ஒரு வேளைக்கு வந்து நீர்ப்பயிற்சி செஞ்சு ஒரு வேளைக்கு வந்துருங்க. நீர்ப்பயிற்சி எ செய்யலாம். எ அல்லது அதுல அதுல தான் வந்து ப ப ஏதாவது ஒரு பழச்சாறு பயிற்சி பண்ணலாம். ஏதாவது ஒரு பழச்சாறு எடுத்துக்கங்க. எடுத்து பழச்சாறு, மாங்காய் சாறு, சரி, மாம்பழச்சாறு, அப்புறம் வந்து மாதுளம்பழச்சாறு, அ அல்லது சப்போட்டா சாறு இந்த மாரி எதுவும் அரைச்சு பாட்டில்ல ஊத்திக்க வேண்டியது தான் 1 லிட்டரு. ஒரு ஆ 1/2 கிலோ எடுத்து அரைச்சுக்க வேண்டியது தான். ஒரு 1/2 கிலோ எடுத்து அரைச்சுக்கிட்டு, அது கொஞ்சோண்டு தேனோ, நாட்டு சர்க்கரையோ போட்டு கலந்து, அத அப்படியே ஒரு சாறு மாரி பண்ணிட்டு பாட்டில்ல ஊத்திக்க வேண்டியது தான். இடையில கொஞ்சம் தண்ணி சரி. சாப்பிட்டு, அந்த பாட்டிலயே சாப்பிட்டு முடிச்சுக்க வேண்டியது. ஒரு நாள் பூரா பழச்சாறு பயிற்சி பண்ணுங்க. புரியுதுங்களா? நல்லா நல்ல ச உடம்பு நல்லா இருக்கும். பசி வராது, கிறுகிறுப்பு வராது, சோர்வு வராது, மயக்கம் வராது, ஒண்ணும் வராது. சாப்பிடணுங்கிற எண்ணம் வராது. ஏன்னா அப்பப்ப நீங்க பழச்சாறு கொஞ்சம் ஒரு 20 மில்லி ஊத்திட்டே வர்றீங்க. இடையில கொஞ்சம் நீர் அ பயிற்சி பண்ணுங்க. இப்படியே பண்ணிட்டே அ வந்தீங்கன்னா, எது தேவையில்ல. உணவு பழக்கம் தேவையில்ல. ஒரு நாள் பண்ணி உணவு பாரு. இப்ப அடுத்த நாள் வேண்டாம் கொஞ்சோண்டு கீரை மாரி சாப்பிட்டு பார்க்கலாம். சரிங்களா? வேற ஏதாவது ஒரு சந்தேகம் இருந்தா ஒரு கேளுங்க. ஒரு கா இது காய்கறி ஒரு வேளை எடுக்கணுமா ஐயா காலையில? எதுவும் வேண்டாம். ம். பழச்சாறு மட்டும். பழச்சாறு மட்டும் உங்களுக்கு என்ன பழச்சாறு பிடிக்கும்? ஆப்பிள் கூட அடிச்சுக்கலாம். ஆப்பிள போட்டு சரி, அரைச்சுக்கலாம். மாங்காய் போட்டு மாம்பழம் இருந்தா மாம்பழம் போட்டு அடிச்சுக்கலாம். திராட்சை இருந்தா திராட்சை சரி, போட்டு அடிச்சுக்கலாம். எலுமிச்சம்பழம்னா சரி. எலுமிச்சம்பழத்த 2 எலுமிச்சம் புழிஞ்சு 1 லிட்டர்ல ஒரு ஆ 1 லிட்டர் தண்ணீல 1 லிட்டரோ, 1 1/2 லிட்டர் எவ்வளோ வேணா இருக்கலாம். 2 எலுமிச்சம் புழிஞ்சிட்டு, கொஞ்சம் தேன ஊத்தி கலக்க வேண்டியது தான். அதவே சாயங்காலம் வரைக்கும் குடிச்சுக்க வேண்டியது. லெமன் லெமன் சாறு. ரொம்ப அற்புதமா இருக்கும். உடம்பு நல்லா இப்போ 1 லிட்டர் வசதிப்படுத்திக்கும். 1 லிட்டர் தண்ணி இல்லையாய்யா? ஆ ம். 1 லிட்டர் தண்ணீல 2 எலுமிச்சம்பழம் புழிஞ்சுக்கலாம். ஆ. ஏதோ ஒரு கணக்கு, ஒரு இன்னைக்கு தோராய கணக்கு. சர்க்கரை, இனிப்பு ம். நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாம். அல்லது கருப்பட்டி போட்டுக்கங்க. தேன் போட்டுக்கங்க. தேன் போட்டுக்கிறது தான் ரொம்ப சரி, நல்லது. ஆமா. சரி. ரொம்ப அற்புதமா இருக்கு. வேலை செஞ்சு பாருங்க. நல்லா ம். இருக்கு. ஒரு நாள் பூரா அந்த இன்னைக்கு தேன் பழச்சாறு ரொம்ப அருமையா இருக்கு. ஐயா இன்னைக்கு இன்னைக்கு டிராவல் பண்றேன். ஆ, சென்னை வரை போறேன். ஆ. அதனால நாளைக்கு வச்சுக்கலாம் ஐயா. இன்னைக்கு எப்படினாலும் இல்லாட்டா நீங்க போறதா இருந்தா நீங்க பேரிச்சம்பழத்துல பயிற்சி பண்ணுங்க. அப்படி இருந்தா பேரிச்சம்பழத்த பயிற்சி பண்ணிக்கங்க. நீங்க எல்லாமே பேரிச்சம்பழம் சரி. தான். ஆ காலையிலேருந்து ஆமா. சாயங்காலம் வரை எ அப்பப்ப 3, 3 4 4 ம். போட்டுக்கங்க. 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 4 போட்டுக்கங்க. 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா 4 ம். போட்டுக்கங்க. 4 போட்டு சரி. 2 வேர்க்கடல எடுத்து சாப்பிட்டுக்கங்க. அது கூட சாப்பிடுறப்ப 2, 3 வேர்க்கடல நல்லா நறுக்கு நறுக்குன்னு அதோட ஓ! பேரிச்சம்பழம் போடுறப்ப 4 வேர்க்கடல போட்டு சாப்பிட்டீங்கன்னா சரியா போயிரும். பேரிச்சம்பழம் எத்தன நேரத்துக்கு ஒரு ஐயா? அது ஒரு 2 மணி நேரத்துக்கு ஒருக்கா ஒரு 4 பேரிச்சம்பழம். ஓ! 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 அந்த ம், பசி, ம், ம். தாகம் அப்படியே வராமயே கொண்டு போயிரணும். இடையில தண்ணி ஓ! அப்புறம் இடையில ஒரு 2 மணி நேரம் தண்ணி. ரொம்ப எளிமையா இருக்கும். உடம்பு ஜம்முன்னு இருக்கும். ம், ஒண்ணும் தெரியாது. அப்புறம் நீங்க ம், அடுத்த நாள் காலையில அந்த ம், வெளிக்கு போகாட்டி பரவால்ல. அது மெல்ல வெளிய கொண்டு வந்துரலாம். அது வேர்க்கடலை ம், சாப்பிடுறதுனால கலந்து வந்துரும். வெறும் ம், பழம் சாப்பிடுறது தான் வம்பு. வேர்க்கடலை சாப்பிடுறப்ப அது வேர்க்கடலை எண்ணெய் சத்து இருக்கிறனால பேரிச்சம்பழத்த ம். இழுத்துட்டு வந்துரும். சரிங்களா? வெண்டைக்காய் பொரியல். ம். புரியுங்க. விட்டு விட்டு ஹலோ. அன்னைக்கு வெண்டைக்காய் பொரியல் செய்ய ஆரம்பிச்சுட்டேன். எல்லாம் காய்கறி நறுக்கிட்டேன். ஆ, நானே செய்ய சொன்னீங்கல்ல ஐயா! வெண்டைக்காய் பொரியலு. அது அருமை, செய்ய அருமை. ஆரம்பிச்சுட்டேன். அது செய்ய ஆரம்பிச்சுட்டேன். சரி சரி அத அது அது எடுத்துங்க. எடுத்து அத எடுத்துக்கங்க பரவால்ல. செஞ்சத சரி. எடுத்துக்கங்க. ஆ எடுத்துட்டு அப்புறம் பயிற்சி இதான் மட்டும் செய்யுங்க. சரிங்களா? சரி, அருமை, சரி. அருமை, அருமை, அருமை. நானே செய்றேன்யா. சரி, சரி. செஞ்சு முடிங்க. மறுபடியும் பேசுறேன். சரிங்களா? நன்றி.